அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனல்ல இன்னைக்கு 60 டேஸ் குரான் சேலஞ்சோடைய 9th டே. ஆமாங்க, குரான் ஓதுறத மிகவும் சுலபமான முறையில நாளொன்றுக்கு வெறும் 10 நிமிடம், எப்படி டெய்லி 10 மினிட்ஸ்ல அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்ம இந்த கோர்ஸை கொடுத்துட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வயதாகி விட்டதா அல்லது அல்லது வேலை பிரஷர், ஒர்க் பிரஷர், பிசினஸ், ஃபேமிலின்னு வந்ததுக்கு பிறகு சின்ன வயசுல குரான் கத்துக்காம போனதுனால அதை நினைச்சு இப்போ நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்காக கலிமி இஸ்லாமிக் மீடியாவின் மூலமாக இந்த சிரமத்தை எல்லாம் நீக்குவதற்கு இலகுவான வழியில வெறும் 60 நாட்களிலே குரானை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான். ஆக அன்பிற்குரியவர்களே, நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியா சேனல் இதுதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொண்டு இன்னைக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட செக் பண்ணுங்க. நம்ம டே 1 to டே 8 வரைக்கும் கிளாஸ் அப்லோட் செஞ்சிருக்கோம். அதை பார்த்து பயன்பெற்று விட்டு குரானுடைய கிளாஸ்ல முடித்து விட்டு டே 9க்கு வாங்க. அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும். அதே சமயம் வளமையாக நம்முடைய சேனலை பார்த்து இதுவரை 8 நாட்களில் பாடத்தை படித்து வந்த எல்லா அல்லாஹ்வின் நல்ல பாடத்தை படித்து வந்த அனைத்து அன்பு இஸ்லாமிய உள்ளங்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய இந்த முயற்சி முழுமைப்படுத்தி தந்தல் புரிவானாக என்று துஆ செய்து டே 9 கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்ம நேற்று சொன்ன மாதிரி குரான் கத்துக்கக்கூடிய நம்மளுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முதல் படிக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அதை தாண்டி இப்ப நீங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ டே 9க்குள்ள நம்ம போறோம். முதல் பாடம் இன்றைக்கு ஜபருடைய பாடம். ஆமாங்க, ஜபருடைய பாடத்தை நம்ம பார்க்க போறோம். நீங்க இந்த கிதாபை வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புதுசா வந்தவங்களுக்காக இந்த கிதாபை காட்டுற நூரானி காயிதா, குரான இலகுவான முறையில கத்துக்கிறதுக்கு உண்டான அடிப்படை கிதாப் இதுதான். இன்ஷா அல்லாஹ் இதை வாங்கிக்கோங்க. நூரானி காயிதா. இப்போ பேஜ் நம்பர் 15 எடுத்துக்கோங்க. பக்க எண் 15. இன்னைக்கு நம்ம அந்த பாடத்தை தான் பார்க்க போறோம். ஜபர், ஜேர், பேஷ் என்று 3 இருக்கு. இதுக்கு ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹரக்கத்துன்னு சொல்லுவாங்க. என்னன்னு நம்ம கிதாபுல பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். என்னன்றதை நம்ம இப்ப கிதாபுல பார்க்கலாம். பக்கத்தை எடுத்துக்கோங்க. நம்ம பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வளமையா சலவாத்தை அல்லாஹ்வை புகழ்ந்து சலவாத்தை ஓதி ஆரம்பிப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதி வ அலா அலிஹி வ அஸ்ஹாபிஹி வ பாரிக் வ ஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிப்போம். இந்த பக்கம் ஆரம்பத்துல சில விஷயங்கள் போட்டிருக்காங்க, அதை பாருங்க. ஜபர், ஜேர், பேஷ் இவைகளுக்கு ஹரக்கத் என்று கூறப்படும். இவைகளை சிறிதளவு கூட நீட்டாமல் உடனடியாக படிக்க வேண்டும். புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? நீட்டாம படிக்கணும். எப்படி படிக்கணும்ன்றதை நம்ம இப்ப ஓதி தருவோம். அடுத்தது, அலிஃப் என்றால் அதன் மீது ஜபரோ, ஜேரோ, பேஷோ இல்லாமல் இருக்கும். இவைகளில் ஏதாவது ஒரு ஹரக்கத் அதன் மீது வந்துவிட்டால் அதற்கு ஹம்சா என்று கூறப்படும். ஜபர், ஜேர், பேஷ் என்பதை நீங்க தெரியலனா உங்களுக்கு இப்ப போக போக தெரிஞ்சிடும். இருந்தாலும் நான் இப்போ பாட ஆரம்பிக்கிறதுனால காட்டுறேன் பாருங்க. இதற்கு தான் சொல்லப்படும் ஜபரு, ஜேரு, பேஷ். இந்த பக்க லெசன் 13 பேஜ் நம்பர் 15 ஆரம்பத்துல இருக்கு இல்லையா? இதுக்குதான் ஜபர், ஜேர், பேசுவாங்க. இது 3 பாடம். இதுல நம்ம இப்போ ஜபர்ல நிக்கிறோம். இப்ப என்ன சொல்ல வராங்க அன்பிற்குரியவர்களே? ஜபர், ஒரு அலிஃப் இருக்கு இல்லையா? இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அலிஃப்னு சொல்லுவோம் இல்ல? இந்த அலிஃப எது வரைக்கும் இது அலிஃப் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த அலிஃபுக்கு மேல இது மாதிரி ஜபரோ அல்லது ஜேரோ அல்லது பேஷோ இது மாதிரி எந்த ஒரு ஹரக்கத்தும் வராமல் இருந்தா அது அலிஃப்னு சொல்லணும். அப்ப வந்துருச்சுன்னா என்ன சொல்லணும்? அததான் இங்க பாடத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஏதாச்சும் ஜபரோ, ஜேரோ, பேஷோ, ஜபரோ, ஜேரோ, பேஷோ வந்துச்சுன்னா அது ஹம்சா என்று சொல்லணும்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்தது பார்ப்போம். அடுத்து என்ன படிச்சிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஜபரின் உச்சரிப்பு வாய் திறந்த வண்ணம் மேல் நோக்கி செல்லும். அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துறேன். வாங்க பிஸ்மில்லாஹ் ஆரம்பிப்போம். ஹம்சா, ஜபர், ஆ. என் கூட சேர்ந்து சொல்லிக்கிட்டே வரணும். அல்ஹம்துலில்லாஹ். ஹம்சா, ஜபர், ஆ. பா, ஜபர், பா. நீட்டக்கூடாது. பா, தா, நீட்டிடக்கூடாது. அதான் இந்த ஜபருடைய ரூலே. அடுத்தது தா, ஜபர், தா.
சா ஜபர் சா, சா ஜபர் சா. ஜீம் ஜபர் ஜா, ஹா ஜபர் ஹா. அடுத்தது ஹா ஜபர் ஹா, தால் ஜபர் தா. அடுத்து ஜால் ஜபர் ஜா, ரா ஜபர் ரா, ஜா ஜபர் ஜா. ஜாக்கு புள்ளி வரணும், இந்த கிதாப்ல பிரிண்டிங் மிஸ்டேக், அதனால புள்ளி போட்டு. ஜா ஜபர் ஜா, சீன் ஜபர் சா, ஷீன் ஜபர் ஷா, ஸ்வாத் ஜபர் ஸ்வா. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இல்லையா இப்ப எப்படி ஓதணும்ட்டு. வாத் ஜபர் வா, சொல்லுங்க. வாத் ஜபர் வா, துவா ஜபர் துவா, வா ஜபர் வா. வா நல்லா சொல்லுவோம், வா ஜபர் வா. அடுத்து ஐன், தொண்டைக்குழியில இருந்து எடுத்து வரணும். ஐன், ஐன் ஜபர் ஆ, غين زبر غا, غين زبر غا. فا زبر فا, قاف زبر قا, كاف زبر كا, لام زبر لا, ميم زبر ما, نون زبر نا, واو زبر وا, ها زبر ها, همزة زبر أ, يا زبر يا, يا زبر يا. இது ஒண்ணும் இல்ல, யாவுடைய இன்னொரு ஃபாண்ட், இன்னொரு எழுத்து வடிவம் தான் இது, வேற ஒண்ணும் இல்லை. சரி, அடுத்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, எக்ஸசைஸ் பயிற்சி. அதாவது ஜபர் நம்ம பார்த்துட்டோம், எப்படி அலிஃபுல் மேல ஜபர் வந்ததுல இருந்து யா மேல ஜபர் வர வரைக்கும் எப்படி ஓதணும்ன்றத பார்த்துட்டோம். இப்ப இத பேஸ் பண்ணி வார்த்தைகள் கொடுத்திருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுப்பேன், அப்புறம் எப்படி எழுத்து கூட்டி படிக்கணும்னு சொல்லி கொடுப்பேன். நல்லா கவனமா கவனிக்கணும். தரஸ, சொல்லுங்க. தரஸ, வதஅ, ஐன் நல்லா சொல்லுங்க. வதஅ, வதஅ. அடுத்து இதுவும் ஐன். அபத, சொல்லுங்க. அபத. அடுத்தது கசப, சொல்லுங்க. கசப. அடுத்த வரி தஹல, தஹல. அடுத்து பலக, பலக. வஜத, வஜத. சஜத, சொல்லுங்க. சஜத. இப்ப எப்படி எழுத்து கூட்டி பாடிக்கணும் சொல்லுங்க. தால் ஜபர் தா, என் கூட சேர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். தால் ஜபர் தா, ரா ஜபர் ரா, தாரா. சீன் ஜபர் சா, தாராச. புரிஞ்சுதா? இந்த மாதிரியே ஒரு ஒரு வார்த்தையும் நான் சொல்லிட்டே வரேன், அப்படியே என் கூட சொல்லுங்க. வாவ் ஜபர் வா, தால் ஜபர் தா, வத, வத. ஐன் ஜபர் ஆ, வதஅ, வதஅ. அடுத்தது ஐன் ஜபர் ஆ, பா ஜபர் பா, அப, அப.
தால் ஜபர் தா அபத அபத. அடுத்தது காஃப் ஜபர் கா சீன் ஜபர் சா கச கச பா ஜபர் பா கசப கசப. அடுத்தது தால் ஜபர் தா ஹா ஜபர் ஹா தஹா. சொல்லுங்க தஹா. லாம் ஜபர் லா தஹால. எப்படி தஹால. அடுத்தது பா ஜபர் பா லாம் ஜபர் லா பல. غين ஜபர் غا பலغ. எப்படி பலغ. அடுத்தது வாவ் ஜபர் வா ஜீம் ஜபர் ஜா வஜ வஜ. தால் ஜபர் தா வஜத வஜத. அடுத்தது சீன் ஜபர் சா ஜீம் ஜபர் ஜா சஜ சஜ. தால் ஜபர் தா சஜத சஜத. மறுபடியும் ஒரு வாட்டி இப்போ அப்படியே படிச்சுட்டே போவோம், நீங்க சொல்லணும், அப்படியே கூட சேர்ந்து சொல்லுங்க. தரச வதஅ அபத கசப தஹல பலغ வஜத சஜத. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, டே 9 கிளாஸ் அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம முடிச்சிருக்கிறோம். ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி என்னன்னு சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கிளாஸ பல பேர் பாக்குறீங்க, ஆனா யாரும் கமெண்ட்ஸோ அல்லது லைக்கோ எதுவும் ஷேரோ பண்ற மாதிரி தெரியல. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம், இந்த யூடியூப் உடைய அல்கோரிதம் அப்படின்றாங்க, யூடியூப் ஆல்கோரிதம், அந்த யூடியூப் உடைய எஸ்இஓ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு வீடியோவை எடுத்துட்டு போய் நம்ம அப்லோடு பண்ணோடனே அதை பாக்குற ஆடியன்ஸ் எப்படியெல்லாம் அந்த வீடியோவை எங்கேஜிங்கா எடுத்துட்டு போறாங்க, லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க, அந்த வீடியோவை குறிப்பா ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னா, இந்த வீடியோ மக்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றத அந்த ஏஐ, அந்த இப்ப எல்லாமே டெக்னாலஜி தானே, அது எடுத்துக்குது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இத உலகமெங்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் எடுத்துட்டு போய் சஜஸ்ட் பண்ணும். ஒருவேளை பார்க்கக்கூடியவர்கள் இந்த வீடியோவுக்கு லைக்கோ அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமலோ கமெண்ட் பண்ணாமலோ யாருக்கும் ஷேர் பண்ணாமலோ இருந்தா அந்த அந்த ரோபோட் என்ன நினைக்குது, இது அந்த அளவுக்கு முக்கியத்துவமான வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு காட்டிட்டு அப்படியே நிப்பாட்டிடுது. ஆனா அன்பிற்குரிய நம்முடைய இந்த சேவை என்பது உலகமெங்கும் உள்ள தமிழ் இஸ்லாமிய சொந்தங்களுக்கு போய் சேரணும்ன்றதுதான் நம்மளுடைய ஆசை. குறிப்பா எல்லா இஸ்லாமியர்களுக்கும் போய் சேரணும். லாங்குவேஜ் பேரியரா இருக்கறதுனால தமிழ் பேசுறவங்களுக்கு இது ஃபாய்தாவா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும் என்கின்ற நோக்கத்துல நம்ம இந்த மேலான அல்லாஹ்வுடைய என்கின்ற நோக்கத்துல இந்த உயர்ந்த ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால பார்க்கக்கூடியவர்கள் பாடத்தை நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறவங்க, ஏன் நான் கத்து தரது உங்களுக்கு பிடிக்கலையா அல்லது புரியலையா, என்னவாக இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. அதே மாதிரி யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்க. நம்ம குரூப்ல இதுக்காகவே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இதுக்காகவே குரானை கத்துக்கொள்ளணும் அப்படின்றதுக்காகவே ஒரு குரூப் அமைச்சிருக்கோம். அந்த குரூப்புடைய லிங்க் இருக்கு, நம்ம குரான் கிளாஸுடைய பிளேலிஸ்ட் இருக்கு, அதையெல்லாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுதான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன் இதைதான் நான் உங்க இடத்துல அன்போடு தாழ்மையோடு கேட்கின்றேன். ஏன்னு சொன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், அத்தாலு அலல் கைரி கஃபாயிலிஹி, நல்ல விஷயத்தின் பக்கம் நல்ல விஷயத்தை அறிவித்து கொடுப்பவன் என்பவன் அந்த விஷயத்தை செய்தவனை போலவே ஆகுவான்.
அல்லாஹ்வுடைய கிருபையால இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம், அல்லாஹ் உருவாக்கி தந்திருக்கிறான். இத யாருக்கெல்லாம் தேவைப்படும் என்பதை நீங்க அறிவித்து கொடுத்தால், நான் இந்த காரியத்தை செய்கிறேன்னு சொன்னா எனக்கு என்ன நன்மையோ அறிவித்து கொடுத்தால் அதே நன்மையும் உங்களுக்கு அல்லாஹ் தருகின்றான் என்று நம்ம என்று நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, தயவு செய்து யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் என்பதை உங்களிடத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு இறுதியாக ஒரு செய்தி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்வதனால் அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு இந்த உம்மத்தின் மீது நிஅமத்துகளையும் ரஹ்மத்துகளையும் பரக்கத்துகளையும் பொழிகின்றான் என்று பல்வேறு ஹதீசுகளின் மூலமாக ஏராளமான குறிப்புகள் இந்த உம்மத்திற்கு இருக்கின்றது. அதிலே இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இந்த ஸலவாத்தை நாம் ஓதுவதனால் நாமும் அல்லாஹ்வும் ஒரு விதத்தில் ஒன்றுபடுகின்றோம். எப்படின்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நம்மள பல விஷயங்களை செய்ய சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அகீமுஸ் ஸலாத், ஈமான் கொண்டவர்களே தொழுகை நிலைநாட்டுங்கள், வாத்து ஜகாத்தை கொடுங்கள், இது மாதிரி பல்வேறு விதமான கட்டளைகளை அல்லாஹ் செய்கின்றான். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அல்லாஹ் கட்டளை செய்வதற்கு முன்னாடி, அல்லாஹ் கட்டளையிடுவதற்கு முன்னாடி இப்படி ஒரு வார்த்தை சொல்றான், நான் நிச்சயமாக நானும் எனது மலக்குமார்களும் உங்களுடைய நபியின் மீது ஸலவாத்தை சொல்கின்றோம், நீங்களும் ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், 22வது வருகின்றது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, அவர்களின் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் இப்படி கட்டளை இட்டிருக்கின்றான் என்று சொன்னால், இந்த ஸலவாத் ஓதுவதன் மூலமாக நாமும் அல்லாஹ்வும் ஒரு விதத்திலே ஒரு செயலை ஒன்றுபட்டு செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கின்றது என்பதை இன்றைய செய்தியாக பதிவிட்டு இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் ஒரு வலியுறுத்தல், நம்முடைய வீடியோவை லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். யாருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்குமோ அவர்கள் இதன் மூலமாக பயனடைவதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அல்லாஹ்வுடைய நன்மைகள் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.